श्रीमद् देवी भागवतम सप्तमस्कंदम ஏழாவது ஸ்கந்தத்திலே அதா மங்களகரமாயிருக்கிற ஏகோனத்ரிம்சோ அத்தியாயः 29வது அத்தியாயம். வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு தேவியோடு கதைகளை வர்ணிக்கிறதையாக்குமே பார்க்குறோம். பரீட்சித்து மகாராஜாவுக்கு தட்சகனோடு தம்சனத்தால மரணம் சம்பவிச்சது. தட்சகன் கிட்ட பிரதிகாரம் செய்யறதுக்காயிட்டு ஜனமேஜயன் அப்படிங்கிற பரீட்சித்து புத்திரன் சர்ப்பசத்திரம் நடத்தினார். சர்ப்பங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அந்த நிலைமையில சர்ப்பசத்திரத்திலேருந்து ஜனமேஜயனை மீட்டு கொண்டு வரத்துக்கு சர்ப்பசத்திரம் செய்யறத தடையறதுக்காயிட்டு வியாச பகவான் தேவி பாகவதம் ஜனமேஜயனை சொல்லி கேட்க வைக்கிறார். தேவி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவளாக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். அதன்படி ஜனமேஜயன் நடத்தின தேவி யஜ்ஞத்தோடு பலமாயிட்டு சர்ப்பசத்திரத்தை எல்லாம் நிறுத்திட்டு ஜனமேஜயன் தேவி யஜ்ஞம் பண்ணினார். அதனோடு பலனாயிட்டு பரீட்சித்துக்கு முக்தி கிடைக்கிறது. இதாக்கும் ஸ்ரீமத் தேவி பாகவதத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம். நிறைய தேவியோடு அந்த ஆதிபராசக்தியோடு மகிமகளை வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம இந்த தேவி பாகவதம் ஃபுல்லும் பார்த்துட்டு இருக்கோம். வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொல்லறார், உனக்கு நிறைய தேவியோடு கதைகளை நான் வர்ணிச்சு தந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ மறுபடியும் வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொல்லறதாயிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. அதனால வியாச உவாச்ச 1வது ஸ்லோகம். இத்யேவம் சூரியவம்ஸ்யானாம் ராஜ்ஞாம் சரிதமுத்தமம் சோமவம்சோத்பவானாம் ச வர்ணனீயம் மயா கியது. இത്രയുമെല്ലാമാക്കും சூரிய வம்சத்திலே இருக்கிற ராஜாக்களோடு உத்தமமான சரிதம் ஜனமேஜயா. சோம வம்சத்திலே இருக்கிற ராஜாக்களோடு கதை எந்த அளவுக்கு எனக்கு வர்ணிக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு எனக்கே தெரியலை. காரணம் என்ன அப்படின்னாக்கா 2வது ஸ்லோகம். பராசக்தி பிரசாதேன மஹத்வம் பிரதிபேதிரே ராஜன் சுனிஷ்சிதம் வேத்தி பராசக்தி பிரசாததா. ஜனமேஜய ராஜாவே, சோமவம்சத்தில் இருக்கிறவா பராசக்தியோடு பிரசாதத்தால ரொம்ப மகத்துவம் கிடைச்சவாளாக்கும். உறுதியாயிட்டும் அவளோடு மகத்துவம் அப்படிங்கிறது பராசக்தியோடு பிரசாதத்தால மட்டுமாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்கோ. 3வது ஸ்லோகம்.
യത് യത് വിഭൂതി മത്സത്വം. യദ്യത് വിഭൂതി മത്സത്വം ശ്രീമദ് ഊർജിതം ഏവ വാ. ശ്രീമദൂർജിതമേവ വാ. തത് തത് ഏവ അവഗച്ഛ ത്വം പരാശക്തി അംശ സംഭവം. തത്തദേവാവഗച്ഛ ത്വം പരാശക്ത്യംശ സംഭവം. ജനമേജയ മഹാരാജാവേ, വിഭൂതിയും പ്രസാദവും ശ്രീയും ശക്തിയും ഏതിലെല്ലാം കാണപ്പെടുறதோ அதெல்லாம் பராசக்தியோடு அம்சத்தால உண்டானதாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. 4வது ஸ்லோகம். ஏதே ஜான்யேஜ ராஜான் பராசக்தேருபாசகா സംസാരതരുമൂലസ്യ കുടാരാ അഭവൻ നൃപ. ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். நிருபா, சோமவம்சத்துல இருக்கிறவாளும் அதே மாதிரி மറ്റുള്ള ராஜாக்களும் பராசக்தியோடு உபாசகர்களாக்கும். சம்சார விருட்சத்தோடு தாய் வேற அறுக்கற കുടാരങ്ങളായി തീർന്നവാളാക്കും, கோடாலியாയി തീർന്നவாളാക്കും. பிரபஞ்சம் அப்படிங்கிற சம்சார விருட்சம், அந்த பிரபஞ்சத்தை வெட்டி முறிக்கிற, சம்சார விருட்சத்தை வெட்டி முறிக்கிற கோடாலியாயிருக்கிற தேவி உபாசகர்களாக்கும் இந்த ராஜாக்கள் எல்லாம். 5வது ஸ்லோகம். தஸ்மாத் சர்வ பிரயத்னேன சம்சேவ்யா புவனேஸ்வரி பலாலமிவ தான்யார்த்தி தெஜேதன்யமசேஷதா. அதனால எப்படியாவது புவனேஸ்வரிய உபாசிக்கத்தான் வேணும். தானியத்தை ஆசைப்படுறவா வக்கோல உபேட்சிக்கிற மாதிரி நெல்லு விதைச்சு அதை விளவெடுத்து கொய்து அதுக்கப்புறமா அதை நல்லா மிதிச்சு அந்த வக்கோலெல்லாம் களைஞ்சாத்தான் அதுலேருந்து தானியம் கிடைக்கும். அதே மாதிரி புவனேஸ்வரியிலேருந்து அந்நியமான எல்லாத்தையும் உபேட்சிக்கத்தான் வேணும். 6வது ஸ்லோகம். ஆமத்ய வேத துக்தாப்திம் பிராப்தம் ரத்னம் மயா நிருபா பராசக்தி பதாம்போஜம் கிருதகிருத்யோஸ்மியஹம் ததா. ஜனமே ஜெயராஜாவே, வேதமாயிருக்கிற பால்கடல் கடைஞ்சோன எனக்கு ஒரு ரத்னம் கிடைச்சது. பராசக்தியோடு பாத கமலமாயிருக்கிற ரத்னம், அதோடு கூடிட்டு நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகி தீர்ந்துட்டேன். 7வது ஸ்லோகம். பஞ்ச பிரம்மாசனாரூடா நாஸ்த்யன்யா காபி தேவதா தத ஏவ மகாதேவ்யா பஞ்சபிரமாசனம் கிருதம். பஞ்சபிரமாசனத்துல உட்கார்ந்து அருள் பாலிக்கிற வேற ஒரு தேவதையும் கிடையாது. அதனால பஞ்சபிரமாசனம் அப்படிங்கிறது தேவி ஸ்வயம் ஆக்ஞை உண்டாக்கி ஆக்ஞை புறப்படுவிச்சு உண்டாக்கினதாக்கும். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன்
இப்படி இருக்கிற 4 காலுகளும் சதாசிவன் பலகையுமாயிட்டு இருக்கிறதாக்கும் தேவியோடு பஞ்சபிரம்ம ஆசனம், தேவியோடு பிரம்மாசனம் அப்படிங்கிறது. 8வது ஸ்லோகம். பஞ்சப்யஸ்த்வதிகம் வஸ்து வேதே வ்யக்தமிதீர்யதே வேதே அவ்யக்தம் இதி ஈர்யதே யஸ்மின்னோதம் ச ப்ரோதம் ச சைவ ஸ்ரீ புவனேஸ்வரி. பஞ்சப்யஹ து அதிகம் வஸ்து வேதே அவ்யக்தம் இதி ஈர்யதே யஸ்மின் ஓதம் ச ப்ரோதம் ச ச ஏவ ஸ்ரீ புவனேஸ்வரி, சஹ ஏவ ஸ்ரீ புவனேஸ்வரி. இந்த 5க்கும் அப்பாற்பட்டதாயிருக்கிற வஸ்துவை வேதம் அவ்யக்தம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றது. அதையே தான் அவ்யாகிருதம் அப்படின்னும் மாயா உபாதிக பிரம்மம் அப்படின்னும் சொல்லப்படுறது. அந்த அவ்யக்தத்துல ஓதமாயிட்டும் புரோதமாயிட்டும், அதாவது ஒரு வஸ்திரம் அப்படின்னா அதனோட குறுக்காலையும் நெடுக்காலையும் நூல் இருக்கிற மாதிரி பிரவர்த்திக்கிறவளாக்கும் ஸ்ரீ புவனேஸ்வரி. வஸ்திரத்துல குறுக்காலையும் நெடுக்காலையும் நூலு கட்டாகாம இருக்கிறதையாக்கும் வஸ்திரம் கிழியாம வஸ்திரமாயிட்டு இருக்கு. அப்படி பிரவர்த்திக்கிறவளாக்கும் தேவி. 9வது ஸ்லோகம். தாமவிஜ்ஞாய ராஜேந்திரா நைவ முக்தோ பவேன்னரா யதா சர்மவதாகாசம் சர்மவத் ஆகாசம் வேஷ்டயிஷ்யந்தி மானவா. ராஜாவே, அந்த புவனேஸ்வரிய தெரியாதக்கு ஒரு மனுஷனுக்கும் முக்தி அப்படிங்கிறது கிடைக்காது. வானத்தை தோலால மூடறதுக்கு மனுஷாளுக்கு சாதிக்காது. அப்படி சாதிக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னாக்கா. 10வது ஸ்லோகம். ததா சிவாமவிஜ்ஞாய துக்கஸ்யாந்தோ பவிஷ்யதி அத ஏவ ஸ்ருதௌ பிராஹு ஸ்வேதாஸ்வதரசாகினா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உண்டாகும் அப்படின்னா புவனேஸ்வரி தெரியாதக்கு அவளோடு சர்வ துக்கங்களும் இல்லாம போயிடும். அது சாத்தியம் கிடையாது. அதனாலேயாக்கும் ஸ்ருதியோடு ஸ்வேத அஸ்வதர சாககள் இத எடுத்து சொல்லறது. ஸ்ருதியோடு ஸ்வேத அஸ்வதர சாககளை ஆசிரயிச்சுண்டு இதெல்லாத்தையும் வர்ணிக்கப்படுறது. 11வது ஸ்லோகம். தே தியான யோகானுகதா அவஷ்யன் தேவாத்மசக்திம் ஸ்வகுணானுகூடாம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ஜென்ம சாவல்யஹேதவே. தியான யோகத்தால ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு குடித்திருந்த
யோகிகள் காரியரூபமாயிருக்கிற பிரகிருதி குணங்களில ஒளிஞ்சிருக்கிற சர்வ காரணபூதையாயிருக்கிற பரமாத்ம சக்திய தர்சிச்சா. அதனால எப்படியாவதும் இந்த ஜென்மம் கிடைச்சதுக்கான அந்த ஒரு சாபல்யம் கிடைக்கிறதுக்காயிட்டு 12வது ஸ்லோகம் லஜ்ஜயா வா பயேனாபி பக்த்யா வா பிரேமயுக்தயா சர்வசங்கம் பரித்யஜ்ய മനോഹൃതി നിരുദ്ധ്യജ. ലജ്ജയാലെയോ ഭയത്താലെയോ பிரேமபூர்வமாயிருக்கிற பக்தியாலேயோ சர்வ விஷயங்களிலையும் இருக்கிற அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம ஆயிட்டு மனச புத்தியில அடக்கி நிறுத்திண்டு ஹிருதயத்துக்குள்ள மனச இழுத்து பிடிச்சு வச்சுண்டு 13வது ஸ்லோகம் தன்னிஷ்ட தத்பரோ பூயாதிதி வேதாந்த டிண்டிமா ஏன கேன மிஷேனாபி സ്വബന്തിഷ്ടൻ വ്രജന്നബി. ദേവീനിഷ്ഠനും ദേവീ തൽപരനുമായി തീരத்துக்கு வேதாந்தம் எடுத்து சொல்றது. எப்படியாவது தேவிய வணங்கணும். தூக்கத்துல வணங்கினாலும் சரி, நின்னுண்டு நடந்தாலும் சரி, நடந்துண்டு வணங்கினாலும் சரி, ஏதோ ஒரு தரத்துல தேவிய வணங்கத்தான் வேணும் அப்படின்னு வேதாந்தம் எடுத்து சொல்லுறது, உபனிஷத்துகள் எல்லாம் சொல்லுறது. 14வது ஸ்லோகம் கீர்த்தயே சததம் தேவீம் சவை முச்சேத பந்தனாத் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பஜராஜன் மகேஸ்வரே. சதா தேவிய கீர்த்தனம் பண்ணினானாக்கா அது சம்சார பந்தத்திலேந்து நம்மளை மோஜிப்பிக்கும். அதனால ஜனமேஜய ராஜாவே, எப்படியாவது தேவிய பஜியுங்கோ. நீங்கள் இந்த சர்ப்பயஜ்ஞத்தை எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கோ. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அம்பாளை பஜிக்கணும். அம்பாளை பஜிச்சானா உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். 15வது ஸ்லோகம் விராட் ரூபாம் சூத்ர ரூபா ததாந்தர்யாமி ரூபிணி. விராட் ரூபாம் சூத்ர ரூபாம் ததா அந்தர்யாமி ரூபிணி சோபான கிரமத பூர்வம் ததசுத்தேது சேதசி. முதல்ல விராட் ரூபத்துல, அதானது ஸ்தூல பிரபஞ்ச ரூபத்திலையும், அதுக்கப்புறமா சூத்திர ரூபத்துல, சமஷ்டி வியஷ்டி லிங்க ரூபத்திலையும், அதுக்கப்புறமா சர்வ அந்தர்யாமி ரூபத்துல, இப்படின்னு கிரமமாயிட்டு தேவிய உபாசிக்கணும். அதுக்கப்புறமா மனசு அப்படிங்கிறது தூய்மையாயி தீரும். அப்படி மனசு தூய்மையாயி தீர்ந்தானா என்ன பண்ணணும்? 16வது ஸ்லோகம் சச்சிதானந்த லட்சியார்த்த ரூபாம் தாம் பிரம்ம ரூபிணே ஆராதய பராம் சக்திம் பிரபஞ்சோல்லாசவர்ஜிதாம். சச்சித் ஆனந்த லட்சியார்த்த ரூபாம் தாம் பிரம்ம ரூபிணி. அந்த பராசக்திய சித் ஆனந்த பதத்தால லட்சியமாக்கிற பிரம்மஸ்வரூபிணியாயிட்டு உபாசிக்கணும். பிரபஞ்ச உல்லாசங்கள் இல்லாத அந்த பராசக்திய சித் ஆனந்த பதத்தால லட்சியமாக்கிற பிரம்மஸ்வரூபிணியாயிட்டு உபாசிக்கணும்.
பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பட்டமகிஷிய, பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாதக்கு உபாசிக்கணும். 17வது ஸ்லோகம். தஸ்யாம் சித்தலயோய சதஸ்யா ஆராதனம் ஸ்மிருதம் ராஜன் ராஜ்ஞாம் பராசக்தி பக்தானாம் சரிதம் மயா. அந்த பரபிரம்ம ஸ்வரூபிணியில சித்தம் அப்படிங்கிறது லயிக்கிறதுக்காக்கும் ஆராதனை அப்படின்னு சொல்லப்படுறது. நாமங்கள் ஜபிக்கிறோம், ஹோமங்கள் பண்ணுறோம், பூஜைகள் எல்லாம் செய்யறோம். ஆனா சித்தம் அப்படிங்கிறது அம்பாளில லயிக்கணும். அப்படி லயிக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனுக்காக்கும் ஆராதனை அப்படின்னு சொல்றது. ராஜாவே, நான் பராசக்தி பக்தர்களான ராஜாக்களோடு சரிதத்தை பதினெட்டாவது ஸ்லோகம். தார்மிகாணாம் சூரிய சோம வம்சஜானாம் மனஸ்வினாம் பாவனே கீர்த்திதம் தர்ம புத்திதம் சத்கதி பிரதம். சூரிய சோம வம்சங்களில ஜனிச்ச தர்மனிஷ்டர்களான தீரர்களோடு சுத்தியும் கீர்த்தியும் தர்ம புத்தியும் சத்கதியும். 19வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லறதும், 2வது லைன் ஜனமேஜயன் பதில் சொல்லறதும் ஆக்கும். முதல் லைன். கதிதம் புண்ணியதம் பச்சாத் கிமன்யத் ஸ்ரோதுமிச்சசி. இதுக்கு முன்னால் ஸ்லோகத்தோடு கண்டினியூஷன் ஆக்கும். இது சூரிய சோம வம்சங்களில ஜனிச்ச தர்மிஷ்டர்களாயிருக்கிற தீரர்களோடு சுத்தியும் கீர்த்தியும் தர்ம புத்தியும் சத்கதியும், அதே மாதிரி புண்ணியமும் கொடுக்கிற சரிதம் நான் சொல்லி தந்துட்டேன். இனி உங்களுக்கு என்ன வாக்கும் எங்கிட்டேந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ளது அப்படின்னு வியாச பகவான் கேட்கிறார். ஜனமேஜயன் பதில் சொல்றார். ஜனமேஜய உவாச்ச. கௌரி லக்ஷ்மி சரஸ்வத்யோ தத்தா பூர்வம் பராம்பயா. கௌரி லக்ஷ்மி சரஸ்வதி இப்படி இருக்கிற சக்திகளை முன்னால கல்ப ஆரம்பத்துல பராசக்தியான அம்பிகை யதாக்கிரமம் 20வது ஸ்லோகம். ஹராய ஹரயே தத்வத் நாபி பத்மோல்பவாய துஷாராத்ரேச்ச தட்சஸ்ய கௌரி கன்யேதி விஸ்ருதம். ஹரனும் ஹரிக்கும் ஹரியோடு நாபியிலேந்து உள்பவிச்ச பிரம்மாவுக்கும் கௌரி லக்ஷ்மி சரஸ்வதி இப்படி இருக்கிற சக்திகளை தானம் செஞ்சதாக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறது. ஹிமவானோட புத்திரி அப்படின்னும் தட்சனோட புத்திரி என்னும் ஃபேமஸ் ஆனவளாக்குமே இந்த கௌரி. யதாக்கிரமம் கௌரி லக்ஷ்மி சரஸ்வதி இப்படி இருக்கிற சக்திகளை ஹரனுக்கும் ஹரிக்கும் பிரம்மாவுக்கும் தானம் செஞ்சதாக்கும் அப்படின்னு
சொன்னேளே, ஹிமவானோட புத்திரி, தட்சனோட புத்திரி, இப்படியெல்லாம் ஃபேமஸ் ஆனவளாக்கும் இந்த கௌரி. எனக்கு கொஞ்சம் குழப்பங்கள் எல்லாம் இருக்கு, டவுட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க.